வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜெர்மன் தமிழ் பேசுகிறேன். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அட்டோமியம். இந்த அட்டோமியம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் கண்ட்ரியில் ரிசல்ஸ் சிட்டியில் தான் இருக்குது. ஆமாம் மக்களே, இது ஒரு மேஜர் விசிட்டட் பிளேஸ் ஸ்பாட். நீங்கள் அதை கண்டுபிடி பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த அட்டோமியம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரால் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஜீன் போலக் மற்றும் ஆண்ட்ரி போலக் இதுவரால். இந்த கட்டிடம் 1957ஆம் ஆண்டு வடிவமைக்கப்பட்டது. திறக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 1958ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இது உயரம் பார்த்தீங்கன்னா 102 மீட்டர். ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஏகப்பட்ட டூரிஸ்டர்ஸ் இங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆக்சுவலி இதை பார்க்கறதுக்கு நம்ம வரல. நம்ம பார்க்க வந்தது பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட கோட் மூவி தான் பார்க்க வந்த மக்களே. ஆமாம் மக்களே, அந்த மூவி பார்க்கும்போது எக்ஸைட்டிங்கான பிளேஸ் நான் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம தியேட்டருக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ள ஒரு வாக் பண்ண மக்களே. ரொம்பவும் ஃபென்டாஸ்டிக்காக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஃப்ரண்ட்லேயே ஒரு பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, டவர் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அருமையாக அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம் உள்ள. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டெலிபோலிஸ் அப்படிங்கிற ஒரு சினிமா தேட்டர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சினிமா தேட்டர் என்ட்ரன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மால்லாம் கிடையாது, ஒன்லி சினிமா தேட்டர். ரொம்பவும் ஆம்பியன்ஸாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு சினிமா தேட்டர். அப்படியே சினிமா தேட்டர் நடந்து போகலான்னு சொல்லிட்டு போய் நான் வீடியோ கேமரா எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன் நான். ஸோ டிக்கெட் கவுண்டர்ஸ்லாம் விசிட் பண்ண ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே டிஸ்பிளேஸில் வந்து அப்கமிங் மூவிஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நம்ம கோட் மூவியோட பேனர்ஸ் எதுவுமே அங்கே வைக்கப்படலை. அதனால் அதை நம்ம மக்களுக்கு காட்டுறதுக்கு முடியாத பட்சம் போய்விட்டது. இருந்தாலும் நம்ம ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க கோட் மூவி பார்க்குறதுக்கு. ரொம்பவும் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஒரு வருஷம் கழிச்சு நான் வந்து விஜய் படத்தை அதாவது விஜய் படத்தை பார்க்க போகிறேன். ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த என்ட்ரன்ஸ் தான் பார்க்குறீங்க, ரொம்ப சூப்பராக பீஸ்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு தேட்டர் பார்க்குறதுக்கு. ஃபைனலாக மூவி பார்த்தீங்கன்னா வேற 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 லெவலில் இருக்குங்க. அதுலேயே மாஸ் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் சார் வந்து ஏஐல பண்ணி அற்புதமாக காட்டியிருப்பாங்க மக்களே. அந்த ஃபர்ஸ்ட் சீனுக்கே நான் வந்து அந்த தேட்டரில் வந்து பெரிய விசில் போட்ட மக்களே. தேட்டர் பாருங்க, மிகவும் பிரம்மாண்டமாக பெரிய தேட்டர், பெரிய டிஸ்பிளே, வேற லெவலில் இருந்துச்சு மக்களே. தேட்டர் மூவி பார்க்கும்போது ஹவுஸ்ஃபுல் கம்ப்ளீட்டாக. அந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெஸ்ட்ரிக்டட். வீடியோ எடுக்கிறத பார்த்து டோட்டலாக வந்து ஃபோனை வந்து பிரேக் பண்ணிடுவாங்க. அதில் நான் பைரட்டட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் வந்து உறுதியாக இருந்தேன். நம்ம தளபதி விஜய் படம் சூப்பர் ஹிட்டாக போகுது, சூப்பர் டூப்பர் ஹிட்டாக போகுது. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் தளபதி விஜய் படத்தில் எடுத்த அனைத்து குரூஸ்க்குமே என்னோட வாழ்த்துக்கள். சூப்பராக இருந்துச்சு படம். வெங்கட் பிரபு சார் அருமையாக பண்ணிருந்தீங்க. எல்லாரோட ஆக்டிங் வேற லெவல் இருந்துச்சு. டாப் ஸ்டார் பிரசாந்த் சார் அல்டிமேட் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. தளபதி விஜய் சூப்பருங்க. படம் 100 நாள் ஓடிடும். எல்லாருக்கும் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்க, மறக்காம. இன்னும் சந்திப்போம். உங்கள் ஜெர்மனி தங்க. லவ் யூ ஆல்.